அவனை லாக்அப்ல உட்கார வச்சிட்டீங்களே, சூப்பர் மச்சான். உன்னை ஈஸ்வரி ஜெயிலுக்கு அனுப்புனால சம்பத்து, அதுக்கு அவளை பழி வாங்க வேணாமா? அதுக்காகத்தான் அப்படி பண்ண. தாம் புருஷங்காரன் ஜெயில இருக்கிறப்ப ஈஸ்வரி கதறி துடிப்பால, அதுதான் அவளுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. ஈஸ்வரிக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நம்ம எல்லாரையும் என்ன மிரட்டினா, அவளை இன்னும் கதற விடணும், துடிக்க வைக்கணும். எப்போ எங்க இருந்து என்ன பிரச்சனை வரும்னு தெரியாம ஈஸ்வரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட அவ நிம்மதியா மூச்சு விடவே கூடாது. கரெக்டா சொன்ன தங்கச்சிமா. என்ன துர்கா, உன் மருமக எங்கேயும் கிளம்பி போயிட்டே இருக்கா? நீ என்ன அமைதியா பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? ஒரு பைசாவுக்கு கூட மதிக்காம போயிட்டே இருக்கா. கூப்பிடாவல. அபி நில்லு. எங்க போற? எங்க போறன்னு கேட்ட, காதுல விழலையா? சொல்லுடி. உன்கிட்ட தானே கேக்குற. ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? உன் அக்காவை பார்க்க போறியா? நீ அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு கதிரி சொல்லிட்டு போயிருக்கான்ல, ஒழுங்கா இருந்துக்க. ஏய் துர்கா, எவ்வளவு திமிரு பாத்தியா அவளுக்கு? கொஞ்சமாச்சும் மாமியாருங்கிற பயமும் மரியாதையும் இருந்தா அவ இப்படி எல்லாம் பேசுவாளா? இதெல்லாம் சரியில்லை துர்கா. அவ கதிரை பார்த்து எப்படி நடுங்கி சாகுறாளோ அதே மாதிரி உன்னை பார்த்து நடுங்கணும். இவளை இப்படியே விடாத. நல்ல கரண்டிய பழுக்க காய்ச்சு அவளுக்கு சூடு போடு. அப்பதான் அவ உனக்கு அடங்கி ஒடுங்கி இருப்பா. ஏய், அபி, கல்ல கீழே போடு. பாத்தியா துர்கா, நான் விஷயத்துல தலையிட்டா என் மண்டியை உடைச்சிருவேன்னு சொல்றா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அபி, என்னது? கல்ல கீழே போட முதல்ல. பெரியவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடு. ஏங்க நீங்க இருங்க. நாம சொன்னால இவளுக்கு புத்தி வராது. கதிர் வரட்டும், அவங்கிட்ட சொல்லி இவள உண்டு இல்லைன்னு பண்ற. இங்க பாரு, நீ ஈஸ்வரிய பார்க்க போக கூடாது. ஒழுங்க மரியாதையா ரூம்குள்ள போ. போன்னு சொல்றல. எவ்வளவு திமிரு. துர்காவுல போக விடாத, சீக்கிரம் போ. ஏய் நில்லடி. அபி வா, வாங்குறல. எங்கடி போற? கூப்பிட கூப்பிட்டு போயிட்டே இருக்க. வாடி, வா உள்ள போ. எங்க போக பாக்குற? போடி. எங்க போக பாக்குற? போடி உள்ள.
போ போடி உள்ள வாடி வா. ஓடவா பாக்குற? இப்ப எப்படி உங்க அக்காவை பார்க்க போவ? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பொண்டாட்டிவே கல்லால் அடிக்க வருவ? இங்கே கடந்து சாவு. சொத்தெல்லாம் வேற வழியில என் கைக்கு வந்திருந்தா உன்னை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். போனா போகட்டும்னு பார்த்தா ஓவர ஆட்டம் போடுறியா நீ? இரு, இன்னைக்கு என் பையன் கதிர் வரட்டும், உன்னை சாகடிப்பான் பாரு. கிரிஜா, அந்த ஈஸ்வரிய முதல்ல இந்த தெருவுல இருந்து விரட்டி அடிச்சாகணும். இல்லனா இவ இப்படிதான் அக்காவை பார்க்க போற, சொக்காவை பார்க்க போறேன்னு நம்ம பேச்சு கேட்காம திமிரு எடுத்துட்டு போய் திரிவா. சரி துர்கா, அதுக்கான ஏற்பாடுதான் பண்ணியாச்சே. இவ ஆட்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். முதல்ல இவள ரூம்ல கொண்டு போய் பூட்டு. ஏய் வாடி, வான்னு சொல்றல, வா. ஒழுங்கா சொன்னா புரியாத உனக்கு? ஒழுங்கா போ உள்ள. ஏ போடினா, ஏ போடி. யாரு மச்சான்? நம்ம சுந்தரம் தான் போன் அடிக்கிறாப்ல. சரி, ஸ்பீக்கர்ல போடுங்க மச்சான். சொல்லுங்க சுந்தரம். சத்தி, நீ போட்ட திட்டம் எல்லாம் வீணா போச்சுப்பா. என்ன சொல்றீங்க? ஆமா சத்தி, ஈஸ்வரி தீக்குச்சி பையில கூட்டிட்டு வந்தா. அவன் நான் தான் இவரு பணத்தை திருநான்னு வாக்குமூலம் கொடுத்து ஈஸ்வரி அழகுவ ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். சரி, நான் பாத்துக்கிறேன். ஈஸ்வரி அழக காப்பாத்தி என் திட்டத்தையே அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டா. மச்சான் கவலைப்படாத மச்சான். அழகுவ ஈஸ்வரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா அந்த திருட்டு பலி என்னைக்கு அவனை விட்டு போகவே போகாது. இதுக்கப்புறம் அவன் மார்க்கெட்ல எந்த கடைக்கு வேலைக்கு போகவே முடியாது மச்சான். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, இதெல்லாம் விடுங்க.